தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வானத்தையும் பூமியையும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்கள் யாவையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய யெகோவா என்னும் நாமத்திலே உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு விசை என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக பார்ப்பதில் உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். பிரியமானவர்களே, கடந்த சில வாரங்களாக ஒரு முக்கியமான தலைப்பை கொண்டு தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். மீண்டும் ஒரு விசை ஞாபகப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பெயர் சொல்லி அழைக்கும் தேவன். இந்த தலைப்பில் ஊடாக நாம் இதுவரைக்கும் 3 பாகங்களை தியானித்து வந்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று பாகம் 4, பெயர் சொல்லி அழைக்கும் தேவன். நிச்சயமாக இந்த 3 பாகம் நிச்சயமாக தேவன் நம்மை எப்படி முன்குறித்தார், தெரிந்து கொண்டார், பெயர் சொல்லி அழைத்தார் என்றெல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். யாரையெல்லாம் பெயர் சொல்லி அழைத்தார் என்று நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று நாம் ஆதியாகம புஸ்தகத்துல முதல் மனுஷன் என்று சொல்லப்படுகிற ஆதாம், அவருடைய மனைவி ஏவாள் அவர்களை குறித்து நாம் பார்த்தோம். எப்பொழுது தேவன் அவர்களை சந்தித்தார், பெயர் சொல்லி அழைத்தார், அவர்கள் செய்த தவறுக்கு இறைவன் கொடுத்த தண்டனை என்ன, இதையெல்லாம் நாம் பார்த்தோம். அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய வயிற்றில் பிறந்த 2 ஆண் பிள்ளைகள், காயின் மற்றும் ஆபேல் என்று சொல்லப்படுகிறவர்கள் குறித்து இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக சப்டைட்டில் என்று சொல்லப்படுகிற இந்த பெயர் சொல்லி அழைக்கும் தேவன், இந்த தலைப்பிற்கு சம்பந்தமாக இருக்கிற துணை தலைப்புகள் 10 உண்டு. அதை ஒரு முறை வாசித்துவிட்டு தியானம் செய்ய நாம் ஆரம்பிப்போம். முதலாவது, நம்முடைய பெயர்கள் தேவனுக்கு தெரியுமா? அவர் யாரையெல்லாம் பெயர் சொல்லி அழைத்தார், எதற்காக அழைத்தார், எந்த சூழ்நிலையில் அழைத்தார், அப்படி பெயர் சொல்லி அழைத்தார் அல்லவா, அவர்களிடத்தில் என்ன பேசினார் மற்றும் அவர்களோடு கூட செய்த உடன்படிக்கை என்ன? பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களையும் புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களையும் பல முக்கியமான தருணங்களில் அவர்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். சிலருடைய பெயர்களை அவர் மாற்றியும் இருக்கிறார். நம்முடைய பெயர்களை அவர் ஞாபகம் வைத்திருக்க ஏன் விரும்புகிறார்? நம்முடைய பெயர் மட்டும்தான் அவருக்கு தெரியுமா, அல்லது நம்முடைய விலாசம் மற்றும் செய்யும் தொழில் அனைத்தும் தெரியுமா? வெகு சிலரை பிறப்பதற்கு முன்பாகவே அவர்களுக்கு இன்ன பெயர் வைக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். இதுதாங்க விஷயம். சரி, இதற்கு ஆதாரமாக திரும்பவும் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 43வது அதிகாரம் முதல் வசனத்துல இப்படியாக வருகிறது. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும். யாக்கோபே என்று சொல்லப்படுகிற அந்த பெயர் இருக்கிற அந்த இடத்துல உங்களுடைய பெயர், நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவருடைய மகனாக மகளாக நாம் இருக்கிறபடினாலே, இப்போதும் யாக்கோபே என்ற இடத்துல உங்களுடைய பெயரை அந்த இடத்துல எழுதி உங்களிடத்துல இறைவன் பேசுகிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன் பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். எவ்வளவு ஒரு அழகா உரிமையை பாராட்டுகிறார் பாருங்க. அவர் நமக்கு தகப்பனும் தாயுமாக இருக்கிறார். எல்ஷடாய் என்னும் தேவன். எல்ஷடாய் என்று சொன்னால் தாயை போல உள்ளவர், தகப்பனை போல உள்ளவர். தாய் குணத்தையும் தகப்பனுடைய குணத்தையும் உள்ளடக்கிய தேவன் ஒருவர் இந்த பூமியில உண்டு என்று சொன்னால், யெகோவாய் என்னும் தேவனுக்கு இன்னொரு பெயர் நம்முடைய முற்பதாக்கள் வைத்தார்கள், எல்ஷடாய். ஆகவே தாயுடைய அன்பையும் தகப்பனுடைய அன்பையும் பாசத்தையும் ஒருங்கிணைத்த பெயர் தான் இந்த எல்ஷடாய். ஆகவே அந்த எல்ஷடாய் என்னும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தாயும் தகப்பனுமாக இருக்கிறபடினால இப்போதும் யாக்கோபே என்று அழைக்கிறார். என்ன எப்படி அழைப்பார்? இப்பொழுதும் பழனி மோசேசே, இப்படிதான் அவர் அழைப்பார். பெயர் சொல்லி நம்ம அழைத்திருக்கிறார். உன்னை சிருஷ்டித்தவரும், உங்களையும் என்னையும். யாக்கோபை சிருஷ்டித்தவர், மோசையை சிருஷ்டித்தவர், ஆபிரகாமை சிருஷ்டித்தவர், ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தவர், இந்த நாள் வரைக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறவர் பேசுகிறதாவது சொல்லுகிறதாவது, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய ஒரே நபர் தான்.
2 பேர். பழைய பெயர் யாக்கோபு, புதிய பெயர் இஸ்ரவேல். இதை புரிந்து கொண்டால் பிரச்சனைகள் பாதிக்கு மேல முடிவுக்கு வந்துவிடும். இன்று நடக்கிற எல்லா போராட்டங்களுக்கும், யுத்தங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால், இஸ்ரவேலரை பகைக்கிறவர்கள் யாரை பகைக்கிறார்கள் என்று சொன்னால், யாக்கோபு என்பவரை பகைக்கிறார்கள். யாக்கோபு என்பவர் யார் என்று பார்த்தால் இஸ்ரவேல். அவருக்கு பெயரை மாற்றினது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன். பழைய பெயர் இருக்கும் பொழுது அவருடைய குணாதிசயம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அநேகரை வஞ்சிக்கக்கூடியவராக வாழ்ந்தார். களவு செய்து சில நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாழ்ந்தவர் அவர். அப்படிப்பட்ட யோசனையில, ஆகவேதான் இப்படிப்பட்ட புத்தி உனக்கு இருக்கக்கூடாது. நான் உன்னை அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறேன், உன்னை பெயரை சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ உன் தாயின் வயிற்றில் கருவாக இருக்கும் பொழுது உன்னை நான் தெரிந்து கொண்டேன், என்னுடைய கண்கள் உன்னை கண்டது, என்னுடைய கரம் உன்னை தாங்கினது. ஆகவே இன்று முதல் நீ யாக்கோபு என்று அழைக்கப்படாமல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லி, உன்னை உருவாக்கினவருமாகிய, உன்னை சிருஷ்டித்தவருமாகிய கர்த்தர் உன் தேவன் நான் சொல்லுகிறேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், ஆகவே நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். இந்த செய்தி உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனக்கும் இந்த நாளிலே நம்முடைய செவிகளிலே வந்து ஏறும்படியாக தேவன் செய்திருக்கிற இந்த அருமையான நேரத்திற்காக, சந்தர்ப்பத்திற்காக இறைவனை நான் மேலும் மேலும் நான் துதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பெரியமானவர்களே, எவ்வளவு ஒரு அருமையான தேவன் நம்முடைய தேவன். சரி, நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுகிறது போல, எந்த ஒரு பொருள் வாங்கினாலும், டிவைஸ் வாங்கினாலும் அல்லது வாகனங்கள் வாங்கினாலும் அதை எப்படி இயக்க வேண்டும் என்று உற்பத்தியாளருக்கு மட்டும்தான் தெரியும் என்று சொல்லியிருக்கிறேன். பலமுறை சொல்லியிருக்கிறேன், இன்னும் சொல்லுவேன், இன்றும் சொல்லுவேன். உற்பத்தியாளர் தான் அதை வடிவமைத்தவர், அதற்கு ஒரு வடிவத்தை கொடுத்தவர், அழகை கொடுத்தவர், அதை பயன்படுத்துகிற மக்கள் மிகவும் ஆனந்தமாக அனுபவிக்க வேண்டும் என்று அந்த உற்பத்தியாளர் அதை கண்டுபிடித்தார். அவருக்கு நாம் எத்தனை நன்றிகள் சொன்னாலும் போதாது. இன்று ஒவ்வொரு கையிலும் இப்படிப்பட்ட ஒரு மொபைல் போன் இருக்கிறது என்று சொன்னால், உருவாக்கினவரே நமக்கு தெரியாது, ஆனால் உருவாக்கப்பட்ட இந்த பொருள் நம்முடைய கையில இருக்கிறது. ஆகவே இது கையில இருக்கிறதுனால இது உருவாக்கினவரே யாருமே இல்லை என்று என்னால் சொல்ல முடியாது. இன்று உங்களுக்கு முன்பாக நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய செய்தியை, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களையும் என்னையும் உருவாக்கினவர் உங்களோடு கூட, என்னோடு கூட இம்மானுவேல் என்னும் நாமத்துல இருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மைங்க. அதனுடைய அடிப்படையில இம்மானுவேல் என்று சொல்லப்படுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தேவாதி தேவன் மனுவுரு கொண்டு இந்த பூமியிலே உங்களைப் போல என்னை போல தாயின் வயிற்றுல மாம்சத்தையும் ரத்தத்தையும் எலும்பையும் உடையவராக இந்த பூமியில 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்து நம்முடைய எல்லாருடைய கஷ்டங்களையும் அவர் புரிந்து கொண்டு, எல்லா விதமான சோதனையிலிருந்து, வேதனையிலிருந்து, பாவத்திலிருந்து, மிருதல்களிலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, வியாதிகளிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, மன உளைச்சலிலிருந்து மீட்க வேண்டும், நம்மை தப்புவிக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்று இறங்கி வந்த ஒரு நபர் இந்த பூமியில உண்டு என்று சொன்னால், நீங்களும் நானும் அறிந்திருக்கிறபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மை லார்ட் என்று சொல்லக்கூடிய தேவனாக, ஆண்டவனாக நம்முடைய ரட்சகர் இருக்கிறாருங்க. அவருடைய பேர் இம்மானுவேல். சரி, இந்த இம்மானுவேலுக்குள்ள IMMANUEL, இம்மானுவேல், ஐஎம் வந்துட்டு மேனுவல், எடுத்து பிரிச்சு எழுதுனா மேனுவல் கிடைச்சிடும். இம்மானுவேல் கொண்டு வருகிற மேனுவல், அந்த மேனுவல் யாருக்காக கொடுக்கப்பட்டது? அவரால் படைக்கப்பட்ட உங்களுக்காகவும் எனக்காகவும் கொண்டு வரப்பட்ட தேவனுடைய பரிசுத்த வேதாகமம். மேனுவல் என்று சொல்லும் பொழுது தமிழ்ல கையேடு என்று சொல்லுவார்கள். நம்ம கையில அடக்கமாக இருக்கக்கூடிய இந்த வேத புத்தகம், நான் ஒரு பெரிய பைபிளை கையில வச்சிருக்கிறேன். நீங்க ஸ்மார்ட் போன்ல கூட நீங்க என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி இந்த மேனுவலை நீங்க வந்துட்டு வாசிக்கலாம். பிரியமானவர்களே, இந்த மேனுவலில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த மேனுவலுக்குள்ள என்ன இருக்கிறதுன்னு பாத்தீங்களா? திரும்ப சொல்லுகிறேன், இம்மானுவேலுக்குள்ள மேனுவல் அடங்கி இருக்கிறது. ஸ்பெல்லிங் நீங்க படிங்க. அந்த மேனுவல் யாருக்காக கொடுக்கப்பட்டது? மேன்காக, உமனுக்காக கொடுக்கப்பட்டது. அந்த மேனுவல்ல பாருங்க, MANUEL, அதை நீங்க பிரிச்சு எழுதிங்கன்னா மேனுவல். இந்த மேனுவலுக்குள்ள மனுஷன் இருக்கிறான், மனுஷி இருக்கிறாள். மேன் அண்ட் உமன், மேன் வைஸ் உமன் என்று சொல்லலாம். உமன் என்று சொல்லும் பொழுது WOMAN, இந்த உமன், மேன் உமன். இந்த மனிதனுக்கு கர்ப்பம் ஒன்றுதான் இல்லை, உமன் என்று சொல்லப்படுகிறவளுக்கு கர்ப்பப்பை ஒன்று இருக்கிறது. அது ஒன்றுதான் வித்தியாசம். 2 பேருக்குள்ளுமே ஒரே விதமான குணாதிசயம் உண்டு, வல்லமை உண்டு,
சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. 2 பேருமே இன்றைய எல்லா ஃபீல்டிலையும் ஷைன் பண்ணக்கூடிய அளவிற்கு திறமைசாலிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட மனுஷிக்காக கொடுக்கப்பட்ட கையேடு என்று சொல்லப்படுகிற மேனுவல், இமானுவேல் என்று சொல்லப்படுகிற தேவன், இமானுவேல் என்று சொன்னால் தேவன் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவர். நீங்க எங்கேயும் போய் தேட வேணாங்க. அந்த காலத்துல சொல்லுவாங்க, நான் சின்ன வயசுல கேட்டிருக்கிறேன், இறைவன் என்பவர் எங்க இருக்கிறார் என்று ஒரு தம்பி கேட்கும் பொழுது, அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்று சொல்லுவார்கள். அப்படின்னா அணு அணுவாய் அவர் ஆஹ் அணு அணுவாய் எல்லா இடத்திலும் அவர் பரம்பி விருந்து இருக்கிற இந்த உலகத்துல அவர் தன்னுடைய ஜீவனோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறாருங்க. அவர் இல்லாத இடமே இல்லை. ஒளி புகாத இடம் இருக்கிறதா? காற்று புகாத இடம் இருக்கிறதா? இறைவனுடைய வார்த்தை புகாத ஒரு இடம் இருக்கிறதா? அப்படிப்பட்ட சர்வ வளமுள்ள தேவன் மனுவுரு கொண்டு இமானுவேல் என்னும் நாமத்தில இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்தார். அவர் வரும்பொழுது பிதாவினுடைய சத்தத்தை கேட்டவராக, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக, வேற ஒண்ணுமே இல்லைங்க. இந்த 2 பர்பஸ் தான். அவருடைய சத்தத்தை, அவருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டவராக, அவருடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றும்படியாக, நான் நிறைவேற்றுகிறேன், என்னை பாருங்கள், உங்களால் செய்ய முடியாததை நான் செய்து காட்டுகிறேன், நீங்கள் என்னை நோக்கி பார்த்தால் போதும், விசுவாசித்தால் போதும், என்னுடைய கரத்தை நீங்கள் பிடித்துக் கொண்டிருந்தால் போதும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறேன், என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லி அழுத்தம் திருத்தமாக மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்ற 4 சுவிசேஷ புத்தகத்தில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கம் செய்திருக்கிறதுல அழகாக சொல்லியிருக்கிறார். தேவன் யார், அவருடைய குமாரன் என்று சொல்லப்படுகிற நான் யார், பரிசுத்த ஆவியானவர் யார், பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, தேவாதி தேவனே ஆவியாய் இருக்கிறாராம். ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டா. பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை உண்டு. ஆகவே நாம் வழிபடுகிற தேவன் 1 in 3, 3 in 1 என்று சொல்லுவார்கள், ட்ரினிட்டி என்று சொல்லுவார்கள். நான் ஒரு படி மேலே போய் 1 in all, all in 1 என்று சொல்லுவேன். எல்லாம் அவருக்குள் இருக்கிறது. அவருக்குள் இருந்து எல்லாம் வெளிவந்திருக்கிறது. நீங்களும் வெளிவந்திருக்கிறீர்கள், நானும் வெளிவந்திருக்கிறேன். ஆகவே இந்த இம்மானுவேல் கொண்டு வந்த மேனுவல் தான் இந்த ஹோலி பைபிள். காட்ஸ் வேர்ட் cometh here to hear, to follow, to read, to meditate, to do the same in our everyday லைஃப். இதுதாங்க. இப்படி நம்ம அதை ஃபாலோ பண்ணும் பொழுது, எப்படி அந்த உற்பத்தியாளன் வந்துட்டு அந்த அந்த பொருளை பத்திரமாக நாம் பாதுகாப்போடு கூட அதை பயன்படுத்த வேண்டும் என்று அந்த தயாரிப்பாளர் விரும்புகிறாரோ, அது நல்ல விருப்பம் தானே. அவர் எங்கேயோ உட்கார்ந்து இருப்பார், கடையில வந்துட்டு விற்கிறாங்க, ஷோரூம்ல போய் நம்ம அதை வாங்குறோம். நீங்க இந்த இடத்துல பயன்படுத்தும் பொழுது, நீங்க சரியாக அதை யூஸ் பண்ணும் பொழுது உற்பத்தியாளர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். அதே போலதான் இந்த ஆத்மா, இந்த ஆவி, இந்த சரீரம் நன்றாக இருக்கும் பொழுது, இறைவன் சொல்லுகிற வார்த்தையின்படியே நாம் கேட்டு இந்த பூமியில வாழும் பொழுது நிச்சயமாக நாம் இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக, இயேசுவானவர் என்ன சொன்னார், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனம், என்னுடைய சாப்பாடு, வேற ஒண்ணுமே இல்லை. மனுஷன் அப்பத்தினாலே பிழைக்கிறான். அது மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்க முடியும் என்று சொல்லிட்டார். அதுதான் நம்மளுக்கு உண்மையான சாப்பாடு. பரலோகத்தின் மன்னா அதுதான், பரலோகத்தினுடைய உணவு அதுதான். அதுலதான் நம்ம என்ன பண்ண முடியும், திருப்தி அடைய முடியுங்க. இது கூட பசி எடுக்கும். ஆனா இறைவனுடைய வார்த்தையை நீங்க வாசிக்க, தியானிக்க, விசுவாசிக்க அந்த மேனுவல், அந்த கைடு வந்துட்டு உங்களுக்கும் எனக்கும், மனுஷனுக்கும் ஒரு பெரிய மாபெரும் வலிமையையும் மாபெரும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கிறதுங்க. இது வந்துட்டு ஏதோ ஒரு கடமைக்காக செய்கிற ஊழியம் அல்ல. நான் பெற்ற இந்த சந்தோஷத்தை இவ்வுலகம் பெற வேண்டும், இவ்வையகம் பெற வேண்டும். இதை தவிர வேற ஒரு செகண்ட் தாட்ஸே எனக்குள்ளவும் இல்லை, எந்த ஊழியக்காரர்களுக்குள்ளவும் இருக்க வாய்ப்பே இல்லைங்க. ஆகவே இந்த இம்மானுவேல், மேனுவல், மேன்வைஸ் உமன், இது எல்லாமே பாருங்க அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. ஆகவே தயவு செய்து நம்முடைய தேவன் கொடுத்த அவருடைய பரிசுத்த வேதாகமத்தை எப்படி வாசிக்க வேண்டும், எப்படி தியானம் செய்ய வேண்டும், எப்படி விசுவாசிக்க வேண்டும், அதை எப்படி நான் என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அபியாசப்படுத்த வேண்டும், பயன்படுத்த வேண்டும், பயன்படுத்தி நான் வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதாங்க சிம்பிள்ங்க, வெரி வெரி சிம்பிள். இதன் மேல் கவனமா இருந்து நம்ம அதன்படியே செய்யும் பொழுது தேவன் வந்துட்டு நமக்கு வந்துட்டு உடன் இருந்து இன்னும் முன்னேறி செல்வதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளையும் அவர் திறந்து கொடுப்பாருங்க. இதுதாங்க வெரி வெரி சிம்பிள்.
சரி. கடந்த முறை நான் சொல்லும் பொழுது, இறைவன் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறது போல, நம்முடைய முற்பிதாக்கள் வந்துட்டு, நம்முடைய தேவனை வந்துட்டு 16 இடங்களிலே வித்தியாசமான பெயர்களோடு கூட இறைவனை அவர்கள் வந்துட்டு அழைத்தார்கள். பெயர் சொல்லி அழைத்தார்கள். அந்த பெயரையெல்லாம் நான் வாசித்து காண்பித்தேன். அப்பொழுது நான் சொன்னேன், கடைசியாக நான் கூட ஒரு பெயரை வைத்திருக்கிறேன். அதை நான் சொல்லுவேன் என்று சொன்னேன். கடந்த முறை நான் சொல்ல மறந்துவிட்டேன். தி காட் ஆஃப் இன்னசென்ட் என்று நான் வைத்திருக்கிறேன். ஒரு வெகுளியான ஒரு ஒரு இறைவனாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் நம்ம எல்லாம் வந்து செய்யற தவறுக்கு உடனே வந்துட்டு யாராவது ஒருத்தர் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கோபம் முட்டினா உடனே நம்ம திட்டிடுறோம், அடிச்சிடுறோம். சில நேரங்களில் கொலையில கூட போய் முடியுது. இறைவனுக்கு முன்பாக நாம் எவ்வளவு தினந்தோறும் தவறுகள் செய்து கொண்டிருக்கிறோம். தவறுகள் மேல் தவறுகள் இழைத்துக் கொண்டே இருக்கிறோம். பாவத்தின் மேல் பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறோம். வேதம் சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம். நீங்க நானும் ஒரு கம்பெனில ஒர்க் பண்றோம், ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம், அதுக்கு சம்பளம் கிடைக்குது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில செய்கிற ஒவ்வொரு பாவத்திற்கும் சம்பளம் உண்டு. அது யார் கொடுப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகம் கொடுக்காது, இறைவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படிதான் அதிலிருந்தும் நமக்கு விலக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவாதி தேவன் மனு உருக்கொண்டு கல்வாரி இந்த பூமியில இறங்கி வந்து கல்வாரி சிலுவையில தன்னுடைய ஜீவனை விட்டார் என்று பார்க்கிறோம். சாதாரணமா விடலைங்க. எவ்வளவு சவுக்கடி, எவ்வளவு ஒரு அசிங்கம், எவ்வளவு ஒரு ஏளனம் பண்ணினார்கள். கடைசியாக எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை தன்னுடைய பிதாவுடைய கரத்துல ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு இறைவனுக்கு தான் நான் வைத்த பெயர். சொல்லுவாங்க, அந்த காலத்துல கோவப்படும் பொழுது உள்ளானுடைய கழுத்தை முறுக்கிறது போல திருவி போட்டுருவேன்னு சொல்லுவாங்க. கோழி கழுத்தை திருப்புறது போல திருவி போட்டுருவேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவு கோபம். இறைவன் நினைச்சானா ஒரு செகண்ட்ல என்ன பண்ணலாம், ஆக்சிஜனை ஸ்டாப் பண்ணாருன்னா நம்ம எல்லாம் மூச்சு திணறி இறந்து போயிடுவாங்க. அவன் கிருபையா இருக்கிறாருங்க. ஏன்னா நம்ம மேல வர கோபத்தை எல்லாம் திருப்பி எங்க அனுப்பினார் பாத்தீங்கன்னா, கல்வாரி சிலுவையில தொங்கின நம்முடைய மூத்த சகோதரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மேல பிதாவாகிய தேவனுடைய எல்லா கோபத்தையும் அவர் மேல் வைத்ததாக வேதம் சொல்லுகிறதுங்க. நம்ம இன்றைய தவறையெல்லாம் பார்க்கும்பொழுது இயேசுவை பார்க்கிறார். அவர் செய்து முடித்ததை பார்க்கிறார். எல்லாம் முடிந்தது என்று கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லிதான் ஜீவனை விட்டார். எதையெல்லாம் செய்து முடித்தார். அதை பார்த்து பார்த்துதான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பு கிடைக்கிறது தவிர மற்றபடி வேற ஒன்றுமே இல்லைங்க. ஆகவே செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு நேரத்திலும் பரிகாரத்தை தேட முடியாது. எல்லாருக்காகவும் ஒரு பரிகாரம் இந்த பூமியிலே செய்யப்பட்டது, ஏற்படுத்தப்பட்டது. அது யார் மூலமாக என்று பார்த்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம் எல்லோருக்கும் அவர் பரிகாரியாக இருக்கிறாருங்க. இந்த பரிகாரியாகிய கர்த்தர் குறித்து இன்னொரு தலைப்பில் நான் பேசுவேன், நிச்சயமாக பேசுவேன். ஆகவேதான் நான் அவருக்கு வைத்த பெயர் 16 நாமங்களே என்ற முற்பிதாக்கள் வைத்திருந்தாலும் நான் அவருக்கு இந்த கடைசி காலத்துல வைத்த பெயர் எனக்கு தெரிந்தபடி இவ்வளவு ஒரு லகுவான ஒரு இதயத்தோடு கூட இருக்கிறாரு. அவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாங்க. ஒரு செகண்ட் நம்ம அழிச்சே போடலாங்க. ஆனாலும் கிருபையாய் இருக்கிறாருங்க. ஆகவே நான் மனம் திரும்ப வேண்டும். நான் என்னுடைய புத்தியில ஏற்பட்டிருக்கிற அந்த 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 பிழைகளிலிருந்து நான் திருந்தி யூட்டன் போட்ட இறைவனுடைய சமூகத்திற்கு முன்பாக வந்து நிற்க வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுக்கும் பொழுதுதான், அப்படி எடுத்தால்தான் இறைவன் வந்து நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். எல்லாவற்றிலும் இருந்து எல்லா சூழ்நிலையில இருந்தும் நம்மை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் கொண்டு வந்து நிறுத்தக்கூடியவராக இருக்கிறாருங்க. தி காட் ஆஃப் இன்னசென்ட். ஒரு அப்பாவித்தனமான ஒரு தேவனாக நான் அவரை பார்க்கிறேங்க. கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கும் பொழுது குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தண்டனை கொடுத்தால் அது நியாயம்ங்க. எந்த குற்றமும் செய்யல. இது நான் சொல்லலைங்க. அந்த நாளிலே அந்த நீதி அரசர் சொல்லுகிறார், பிலாத்து என்று சொல்லப்படுகிற அந்த நீதி அரசர் சொல்லுகிறார், இந்த மனுஷனிடத்துல நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று சொல்லுகிறார். அப்புறமா எதுக்குங்க அவருக்கு கல்வாரி சிலுவையில் அந்த மரண தண்டனையை கொடுத்தாங்க? இது வந்துட்டு எப்படி பாத்தீங்கன்னா, உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற அந்த தண்டனையை நம்மேல் வைப்பதற்கு பதிலாக தேவாதி தேவன் அவருடைய குமாரன் மேல வைத்தாருங்க. அதனாலதான் கடைசி வரைக்கும் உங்களையும் என்னையும் நினைத்தவராக தான் கல்வாரி சிலுவையில அவர் கடந்து போனார், தொங்கினார். எல்லா விதமான காயங்களையும், எல்லா விதமான பாவ பாரங்களையும், எல்லா விதமான தரித்திரங்களையும் அவர் மேல் ஏற்றுக்கொண்டார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. இப்படிப்பட்ட பாடுகளை அனுபவித்தவர், இப்படிப்பட்ட கஷ்டங்களை சகித்தவர், நம் துக்கங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டவர் சிலுவையிலே தொங்கினாரே, அதனுடைய பின்னாடி இருக்கிற ஆவிக்குரிய உண்மை என்ன, ரகசியம் என்ன தெரிந்து கொண்டால் நம்முடைய மனக்கண்கள் பிரகாசம் அடையும். நம்முடைய உள்ளான அந்த மனக்கண்கள் திறக்கப்படும் பொழுது தேவாதி தேவனை நாம் நோக்கி பார்த்து அவர் இன்னும் அதிகமாக கிட்டே சேர முடியும். பெரியமானவர்களே, சரி, இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற இன்னும் ஒரு நபர், அதாவது
தேவாதி தேவன் பெயர் சொல்லி அழைக்கிறார் என்று பார்த்தோமே, அந்த வரிசையில இன்று நாம் பார்க்க போகிறது காயின் மற்றும் ஆபேல். 2 பேரும் அண்ணன் தம்பிகள். காயின் வந்துட்டு அண்ணன், முதலாவது பிறந்தவர். ஆதாம் மற்றும் ஏவாள் தம்பதிக்கு பிறந்த முதல் மனுஷர், முதல் மகனுடைய பெயர் காயின். அவருடைய தம்பி பெயர் வந்துட்டு ஆபேல். இவர்களை குறித்து ஆதியாகம புஸ்தகத்திலே 4வது அதிகாரம் 6வது வசனத்திலையும் 9வது வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் வாசிக்கிறேன். 4:6. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடு ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல் படியில் படுத்திருக்கும். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு கூட பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் பொழுது சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழுப்பி அவனை கொலை செய்தான். 9வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் காயினை நோக்கி, பாருங்க, பெயர் சொல்லி அழைக்கிறார். கர்த்தர் இங்க வாடான்னு சொல்லலாம், ஆனா பெயர் சொல்லி ஒரு மரியாதையோடு கூட கூப்பிடுகிறார். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். எவ்வளவு ஒரு அநியாயமான திமிரான ஒரு பேச்சு வருது பாத்தீங்களா? அந்த தம்பி செய்தது பாத்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அதுக்கு மேல உள்ள வசனங்கள்லாம் வாசிப்போம் என்று சொன்னால், ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளில் அவைகளில் கொழுமையானவைகளை சிலவற்றை கொண்டு வந்து தேவனுக்கு காணிக்கையாக கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அதே காயின் என்ன செய்தார் தெரியுங்களா? காயினுடைய பிசினஸ் வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் பிசினஸ். அவருடைய தம்பி ஆபேலுடைய பிசினஸ் வந்துட்டு லைஃப் ஸ்டாக் பிசினஸ். ஆடுகள், மாடுகள், கழுதைகள், இப்படிப்பட்ட லைஃப் ஸ்டாக் என்று சொல்லுவார்களே, அதனை அதனை வளர்ப்பது, பராமரிப்பது, அதன் மூலமாக சம்பாதிப்பது. இப்படி 2 பேரும் 2 விதம் டிஃபரெண்ட் ஃபீல்டுல இருக்கிறாங்க. பெரியவன் என்ன செய்கிறார்? இறைவனுக்கு படைக்க வேண்டிய காணிக்கைகளில சிறந்ததை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறதுல ஏனோ தானோ என்று சொல்லுவாங்க இல்லைங்களா? அழுகி போனது, சிறியது, ஒதுக்கப்பட்டது, அதுல இருந்து கொண்டு வந்துட்டு இறைவனுக்கு எல்லாமே தெரியுமே. நம்முடைய மனசு எப்படிப்பட்டது, நம்ம எதை சிந்திக்கிறோம், எதை செய்கிறோம், எல்லாமே அவருக்கு தெரியுமே. அதே தம்பி பாருங்க, தன்னுடைய மந்தைகளில் இருக்கிற கொழுமையான மிருகத்தில அருமையான மிருகத்தை தெரிந்து கொண்டு பிளேம்லெஸ் என்று சொல்லுவார்கள். அப்படி பழுதற்ற ஒரு ஒரு ஆட்டு கெடாவை கொண்டு வந்து இறைவனுக்கு காணிக்கையாக செலுத்துகிறார், பலியிடுகிறார். ஆகவே தம்பியுடைய ஆபேலுடைய காணிக்கையை இறைவன் அங்கீகரிக்கிறதாக பார்க்கிறோம். பெரியவருடைய காணிக்கை, அதாவது காயினுடைய காணிக்கையை நிராகரிப்பதாக நாம் பார்க்கிறோம். இதன் நிமித்தம் அவருடைய முகம் வேறுபட்டதான். யாருடைய முகம்? அண்ணங்காரனுடைய முகம் வேறுபட்டதாங்க. அதோட நிறுத்தினாரா? தம்பி மேல என்னங்க அப்படிப்பட்ட பகை? தம்பி வந்துட்டு அவருடைய சொத்தை போடுங்கள, அல்லது திட்டல, ஒண்ணுமே செய்யல. தி காட் ஆஃப் இன்னசென்ட் மாதிரி நான் வந்துட்டு ஆபேல கூட தி பிரதர் ஆஃப் தி வெரி இன்னசென்ட் பிரதர் என்று சொல்லுவேன். காயின் வந்துட்டு ரொம்ப ஒரு மாடர்னா தென்படுறாரு. ஆனால் ஆபேல் வந்துட்டு ரொம்ப சாஃப்ட் நேச்சரா இருக்கக்கூடிய ஒரு தம்பியா தான் நான் பார்க்கிறேன். என்ன செய்யறார்? வயல்வெளியில போறார். எதுக்காக அண்ணன் என்னோட கூட வராது கூட தெரியாத அவரோட கூட இவரும் நடந்து கொண்டே பேசிக்கொண்டு போகிறார். திடீர்னு பாத்தீங்கன்னா அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, மன்னிச்சிடலாம். கத்தியை எடுத்து குத்தி போட்டாருங்க, கொலையே பண்ணி போட்டாருங்க. அந்த நேரத்துலதான் இந்த மகனுடைய, அதாவது அருமையான இறைவனுக்கு பயந்த, இறைவனுக்கு உகந்த காணிக்கையை கொண்டு வந்து படைத்த அந்த ஆபேலுடைய ரத்தம் இந்த பூமியில இருந்து கூக்குரலிட்டதான். பரலோகத்துல வீட்டில் இருக்கிற தேவனை நோக்கி கூக்குரலிட்டதான். ஐயோ, என்னுடைய அண்ணன், என்னுடைய மூத்த சகோதரன் என்னை கொலை செய்து விட்டானே என்று சொல்லி அந்த ரத்தம் என்ன பண்ணுதான்? பரலோகத்துல வீட்டிருக்கிற நம்முடைய தேவனுக்கு முன்பாக கூக்குரலிட்டதான். எப்பொழுதெல்லாம் அழுகையின் சத்தம், எப்பொழுதுதான் கூக்குரலின் சத்தம் கேட்கப்படுகிறதோ உடனடியாக நம்முடைய தேவனை இறங்கி வருவாருங்க. ஏன்னா நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே தான் இறங்கி வந்த உடனே முதலாவது, காயினே காயினே ஆபேல் எங்கே என்று கேட்கிறார். அவனுக்கு நான் காவலாளியோ என்று ஒரு 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 இறைவனிடத்தில் பேசுகிறோமே என்ற ஒரு 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 பயம் இல்லை, பக்தி இல்லை, ஒரு தாழ்மை இல்லை, அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் இல்லை. இன்றைக்கு கூட நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. அவங்க செய்யறது ஒண்ணு, சொல்றது ஒண்ணு. இறைவனை நாங்கள் வணங்குகிறோம் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் செய்வதை பார்த்தால் வித்தியாசமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாசாங்கு, போலி வேஷம், இதையெல்லாம் தேவன் நிச்சயமாக அறிவாருங்க. மனுஷன்கிட்ட நம்ம வந்துட்டு வேஷம் போடலாம், பாசாங்கு பண்ணலாம், ஆனால் இறைவன் அது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தை உடையவர்களாக இருந்தால்
காயினை போன்ற ஒரு கொடூரமான ஒரு புத்தி உள்ள ஒரு மனுஷியாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், தயவு செய்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்யக்கூடாது. ஒருவேளை அப்படி செய்திருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? 10 கட்டளைகளை ஒரு கட்டளை கொலை செய்யாது இருப்பாயாகன்னு வருதுங்க. 10 கட்டளைகளை இவர் ஃபெயில் ஆயிட்டாரு. திரும்ப என்ன கேட்கிறார்? அடுத்து வாசிப்போம் என்று சொன்னால், இறைவன் வந்துட்டு அவரை வந்துட்டு சில காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டு அவர் வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில நீ சபிக்கப்பட்டு இருப்பாய். சாபம் வந்துருச்சு அவர் மேல. நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்திற்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே. தம்பியே இவர் கொன்று போடலாமா? இவரை வந்துட்டு இன்னொருத்தர் கொன்று போடக்கூடாதா? இது என்னங்க கதை? அதாவது அநியாயக்காரன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, நியாயத்தை பேசுறான். நியாயத்தை பேச வேண்டியது யாரு? இறைவன் பேசணும். கொலை செய்தவன் வந்துட்டு இறைவன் கிட்ட வந்து மன்றாடுறான். அவர் என்ன செய்தது வந்து நியாயமான காரியத்தை போலவும் ஒண்ணுதான் போடணும். இப்படிப்பட்ட ஆட்களை நீ எனக்கு கொடுத்திருக்கிற இந்த தண்டனை பெரிய தண்டனை, ஆகவே யாராகிலும் என்னை பார்த்தால் கொன்று போடுவானே என்று முறையிடுகிறான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொள்ளுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார் என்று பார்க்கிறோம். இப்ப சொல்லுங்க, தி காட் ஆஃப் இன்னசென்ட்னு பேர் வச்சது சரியா தவறா? நீங்க தான் சொல்லணுங்க. நம்ம ஒரு கொலை பண்ணா என்ன பண்ணுவோம்? பழிக்கு பழி வாங்கிடுவாங்க. இன்னைக்கெல்லாம் நடக்குது தானே? குற்றமும் அதன் பின்னணியும் பார்க்கும் பொழுது பழிக்கு பழி வாங்கப்பட்ட கொலை என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கொலை செய்வதற்கு ஜனங்கள் கங்கணம் கட்டி கொண்டு இருக்க வேண்டும். அந்த காலத்துல இவர் மன்றாடுகிறார். அவரும் பாருங்க, உடனடியாக அவர் வந்துட்டு மனசை மாத்திக்கிறார். கோபமாய் இருக்கிற அந்த மனசை மாத்திக்கிட்டு திரும்ப இவனை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு அவர் மேல வந்துட்டு ஒரு காயின் என்னுடைய என்ட்ரியில ஒரு அடையாளத்தை போடுகிறார். காயினை பார்ப்பவர்கள் அல்லது கண்டுபிடிப்பவர்கள் யாரும் அவனை என்ன பண்ணக்கூடாது? கொலை செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மார்க் வந்துட்டு ஃபோர்ஹெட்ல எழுதி அனுப்புறாரு அவனை. இப்படிப்பட்ட தேவன் தாங்க நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் உங்களோடும் என்னோடும் கூட இருந்து இன்று வரைக்கும் நம்முடைய தவறுகள் மற்றும் மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறாருங்க. 4:7 ஆதியாகமம் 4:7 இந்த இப்படிப்பட்ட ஒரு வசனம் வருகிறது. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல் படியில் படுத்திருக்கும். இதுதாங்க அங்க வருது. இன்னைக்கு எத்தனை பேர் நன்மை செய்கிறவரா இருக்கிறாங்க இந்த பூமியில சொல்லுங்க. நம்ம நன்மை செய்ய போனாலும், நம்ம நன்மை செய்தாலும் எதிர்வினை என்ன திரும்ப வருது? தீமை வருதுங்க. நம்மளெல்லாம் வந்துட்டு ஒரு வெகுளியா பாக்குறாங்க. இவங்க பிழைக்க தெரியாதவங்கன்னு பாக்க, நன்மை செய்யறவங்களை வந்துட்டு பிழைக்க தெரியாதவர்கள் என்று ஒரு பெயரை சூட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட உலகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதுக்காகவே தான் நன்மை செய்ய வருகிறவர்கள் கூட அப்படியே பேக் அடிச்சிடுறாங்க. எனக்கு எதுக்கு வம்பு, அவங்களே பார்த்துக்கிட்டோம். ஏன்னா இப்படிப்பட்ட உலகமா மாறி போச்சு. இறைவன் சொல்லுகிறார், நீ நன்மை செய்தால் மேன்மை அடைவாய், நீ கீழாகாமல் மேலாய் இருப்பாய், வாழாகாமல் தலையாய் இருப்பாய், நான் உன்னோட கூட இருப்பேன். ஏனென்றால் என்னுடைய வார்த்தையை நீ பயன்படுத்துகிறாய், என் வார்த்தையை நீ இறங்க பற்றி கொண்டிருக்கிறாய். ஆகவே அந்த வார்த்தையில இருக்கிற ஜீவன் படியே, அந்த வார்த்தையில இருக்கிற எல்லா விதமான ஆற்றலின்படியே நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நன்மை செய் என்று சொல்லுகிறார். நன்மை செய்ய மறந்தால் என்னவாகுமா நம்முடைய வாழ்க்கை? பாவம் வாசல் படிக்கிற செருப்பு வந்து விட்டுட்டு உள்ள போறோம் பாருங்க, அந்த செப்பல் இருக்கிற இடத்துல பாவம் வந்து படுத்துட்டு இருக்குதாங்க சைலண்டா. தயவு செய்து இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நன்மை செய்ய ஒருவேளை நமக்கு துணிவில்லை, அப்படிப்பட்ட விருப்பம் இல்லை என்று சொன்னாலும் யாருக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது? தீங்கு மட்டும் செய்யவே கூடாதுங்க. தீங்கு செய்யவே கூடாது. அப்படிப்பட்ட புத்தி வந்துடுச்சுன்னா, காயின் எவ்வளவு ஒரு மனஸ்தாபப்பட்டானோ, தேவனே என்னை மன்னியும், யாராகிலும் என்னை பார்த்தால் நீ கொடுத்திருக்கிற இந்த தண்டனை மிகவும் பெரியது. தம்பிக்கு இவர் கொடுத்த தண்டனை அது சிறியது போல அவரு நினைச்சு பேசுறாரு. தான் யோகியமும் போல பேசுறாரு. தம்பி எங்கேப்பா, அவனை காணுமேன்னு சொல்லி கேட்டா, அவனுக்கு நாம் காவலாளியோ என்று கேட்கிறார். இவர் மேல எவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், தண்டனையை கொடுக்கணும் இறைவன். நான் சொன்னது போல தி காட் ஆஃப் இன்னசென்ட், ரொம்ப வெகுலியான ஒரு இறைவனாக நான் இவரை பார்க்கிறேங்க. அதனால்தான் இன்னைக்கு நான் கூட உயிரா இருக்கிறேங்க. கொஞ்சம் நெஞ்சமான பாவமா செஞ்சிருக்கிறோம் நம்ம.
சபைக்கு போறோம், இறைவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். செயின்ட் பால் சொன்னார் பாத்தீங்களா? புனித பவுல் அவர் அடிகள் சொன்னது போல அவருடைய பெயரை கூட இறைவன் மாற்றினார் பாருங்க. பழைய பெயர் வந்துட்டு இறைவனை அறிவதற்கு முன்பாக சவுல் என்று வைத்து இருந்தார். அடுத்து நான் வருவேன், இன்னும் கொஞ்சம் கால பழைய ஏற்பாட்டில் எல்லாவற்றையும் கவர் பண்ணிட்ட பிறகு புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வருவேன். சவுல் என்பவர் பவுலாக மாற்றப்பட்ட சரித்திரம், அதையும் நாம் தியானிக்க போகிறோம். பவுலாக மாற்றப்பட்ட பிறகு அவருடைய குணாதிசயம் எவ்வளவு அருமையாக மேன்மையான குணாதிசயமாக மாறினது. ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும், இறைவனே, பவுலடிகள் அந்த நாளையே சொன்னாரே, பாவிகளிலே பிரதான பாவி நான் தான், ஒத்துக்கொள்ளணுங்க. காயினை போல திமிரா பேசக்கூடாது. என்னுடைய தம்பிக்கு நான் காவலாளியோ கொலை செய்தது அவன் தான், கொலை பாதகன். கொலை செய்யாதிருப்பாயாக என்று ஆண்டவர் 10 கட்டளைகளிலே ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார். நான் அடிக்கடி சொல்லுவது என்னவென்று சொன்னால், இந்த 10 கட்டளைகளும் 10 கேள்விகளாக இருக்கிறது. நீங்களும் நானும் படித்து அவருக்கு முன்பாக பரீட்சை எழுத நமக்கு திராணி இருக்க வேண்டும்ங்க. அப்படி இருக்கணும்னு சொன்னா இந்த மேனுவல் நம்ம படிச்சிருக்கணும், முழுக்க முழுக்க படிச்சிருக்கணும். அப்பதான் நம்ம வந்துட்டு 10க்கு 10 எழுத முடியும், 10க்கு 9வது எழுத முடியும். 10க்கு 10 எழுதி பாஸ் மார்க் வாங்கினவர் ஒரே ஒருவர் தான், அது உங்களுடைய என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம எல்லாம் என்னதான் முயற்சி பண்ணாலும் கடைசி கட்டளையில என்ன சொல்லப்பட்டிருக்கு? இச்சையாது இருப்பாயாக. ஒரு சிறிய இச்சையோடு கூட பார்த்தால் அவளோடு கூட நீ விபச்சாரம் செய்தாயிற்று என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி சென்றிருக்கிறாரு. இச்சை இச்சை இருதயத்தில் நினைத்தாலே அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த 10 கட்டளைகளை நாம் செய்ய முடியாமல் போனதினால்தான் 10 கட்டளையும் நிறைவேற்றி எல்லா சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் காயினை விடுவித்தவர் ஆபேல், காயினை விடுவித்தவர், அதே போல வந்துட்டு ஆதாமை விடுவித்தவர், எல்லா விதமான பாவத்திலிருந்தும் தண்டனையிலிருந்தும் விடுவித்தவர். இன்று அவருடைய குமாரன் மூலமாக, இயேசுவின் மூலமாக, இயேசு ராஜாவின் மூலமாக உங்களையும் என்னையும் எல்லாவித போராட்டத்தில் இருந்து விடுதலை செய்திருக்கிறாருங்க. இதை புரிந்து கொண்டு டேக் ஃபார் கிராண்டட் என்று இல்லாமல், இறைவனே, இதுவரைக்கும் நான் செய்த எந்த பிழையாக இருந்தாலும், தவறுதலாக இருந்தாலும் என்னை தயவு செய்து மன்னித்து விடும். இயேசுவின் ரத்தத்தை என் மேல் உள்ளும் புறமுமாக ஒரு விசை பூசிக் கொள்ளுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார். அது போல ஒரு அனுபவத்தை நானும் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் தெய்வமே என்று நாம் கேட்க வேண்டுங்க. இப்படிப்பட்ட தியரியையும், அதாவது 10 கட்டளைகள் என்று சொல்லப்படுகிற இந்த ஹோலி பைபிள் என்று சொல்லப்படுகிற இந்த மேனுவல் என்று சொல்லப்படுகிற எல்லா வார்த்தைகளையும், எல்லா வாக்குத்தத்தங்களையும் உள்ள அடக்கினவராக இந்த பூமிக்கு இறங்கி வந்து சொன்னதுபடியே செய்தும் காண்பித்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்ன நம்முடைய உங்களுக்கும் எனக்கும் சொந்தக்காரராய் இருக்கிற நம்முடைய மூத்த சகோதரர், அவர் காயினை போன்ற துரோகி அல்லங்க. நல்ல தீர்மானத்தை எடுக்க பழகுகள் என்று சொன்னேன். அதுல நிறைய குடும்பத்துல பிறந்த முதல் மனுஷன் எப்படிப்பட்ட தவறுகள் எல்லாம் செய்தான் என்று பார்க்கிறோம். இந்த குடும்பத்துல கூட அண்ணன்காரன் தம்பியை கொலை செய்து போட்டிருக்கிறான். இப்படி உலகம் முழுவதும் பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகள் இருக்கிறதான இந்த சூழ்நிலைகளின் மத்தியில ஒரே ஒரு நபர், உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் சொந்தக்காரரும் மூத்த சகோதரனுமாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவானவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டுங்க. அவர் யாருக்கும் என்ன பண்ண போறதில்ல, எந்த வஞ்சனையும் செய்ய போறதில்ல. நம்ம தான் அவருக்கு வஞ்சனை செய்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து இது புரிந்து கொண்டு காயினை போல வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், இந்த நாளில நாம் மனம் மாறி we must repent ourselves before God. மனம் திரும்பி யூட்டன் போட்டு இறைவனுடைய சமூகத்துல வந்து, இந்த வினாடி முதல் கொண்டு நான் உம்முடைய மகனாக வாழ விரும்புகிறேன், மகளாக வாழ விரும்புகிறேன், என்னை ஆசீர்வதியும், என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னியும் ஒரு விசை, உம்முடைய வார்த்தையின்படியே, உம்முடைய கையேட்டின்படியே, உம்முடைய நீ கொடுத்திருக்கிற மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னீரே, அதன்படியே நான் பிழைக்க எனக்கு கிருபை செய்யும் என்று கேளுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் காலையிலும் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கேட்க வேண்டும். காலைதோறும் அவருடைய கிருபை புதியதாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பெரியமானவர்களே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவரும் மேலும் இறைவன் தாமே ஆசீர்வாதத்தை கொண்டு வருவாராக. நிச்சயமாக சொல்லுகிறேன், நான் பெற்ற இன்பம் பெருக வையகம். இது ஒரு அருமையான கையேடுங்க, ஹோலி பைபிள். இது மனுஷன் எப்படி வாழ வேண்டும், பிறந்த நாள் முதல் கண்களை மூடுகிறோமே பர்மனண்டா, அது வரைக்கும்
நம் எப்படி வாழ வேண்டும் ஒவ்வொருவரும் என்று சொல்லி புத்தியாய் நடந்து கொள்வாயாக என்று சொல்லப்படுகிறார். எல்லா ஞானத்தினாலும் எல்லா விதமான அறிவினாலும் தேவனுடைய உபதேசத்தினாலும் நாம் நிரம்பி இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு வழியாய் வருகிற பிசாசு 7 வழியாக ஓடி போவானுங்க. நீ உயிரோடு கூட இருக்கிற நாளளவும் ஒருவனும் ஒருத்தியும் உனக்கு விரோதமாக எழுப்பி நிற்க முடியாது என்று நம்மேல் மனதுருகிற இறைவன் சொல்லுகிறாருங்க. ஆகவே அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? சொல்லணும். அவர் சொல்லிட்டா செஞ்சிடுவார். அவர் சொன்னதுதான் இது. இந்த வேத புத்தகத்துல இருக்கிற, இந்த மேனுவல்ல இருக்கிற சொன்ன வார்த்தைகள் தான் இவைகள். இதை நீங்க படிச்சுட்டீங்க சொன்னா அவர் சொன்னபடியே உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில செய்து முடிப்பாருங்க. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஆதாமை குறித்து பார்த்தோம், ஏவாளை குறித்து பார்த்தோம், அவருடைய கீழ்ப்படியாமை குறித்து பார்த்தோம், தேவன் அவர்களை எப்படி மன்னித்தார் என்று பார்த்தோம், அவர்கள் நிமித்தம் இந்த பூமிக்கு எப்படி சாபம் வந்தது என்று பார்த்தோம். அவருடைய சாபம் தான் இந்த அவர்களுடைய வயிற்றில் பிறந்த பிள்ளைகளுக்குள்ள கூட வந்துருச்சு, பெரியவனுக்குள்ள வந்துருச்சு. மன்னிப்பு கேட்டான், இறைவன் அவனை மன்னித்தார். அதே போல் நீங்களும் நானும் இன்று மன்னிப்பு கேட்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மையும் மன்னிக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். பெரியமானவர்களே, ஆகவே உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கட்டும். மீண்டும் ஒரு சில நாட்களில இதே தலைப்பின் கீழாக பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற தலைப்பிலே பாகம் 5 ஊடாக உங்களை சந்திக்க வருவேன். அது வரைக்கும் நான் உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Bye.